இந்த அதிகாலை வேளையிலும் மோசஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் நம்ம அதிகாலை 5:30 மணிக்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல அதிகாலை ஜெபம் போடப்படுகிறது. எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிங்க. ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். இன்றும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின் மூலமாக சில விஷயங்கள் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். இந்த காரியத்தை நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பின்பாக நம்ம ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். ஏசாயா 41:13 சொல்லப்படுது. 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, உன் வலது கையை பிடித்து அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பயப்படாதே அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிற காரியத்தை பார்க்கிறோம். 3 விஷயத்தை ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலது கையை பிடித்து. அதாவது இந்த நாள்ல நிறைய பேர் மனுஷங்களோட தயவை நாடி இவங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு மேல ஆயிருப்பேனே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குடும்பத்திலே ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. அப்போ நீங்க நினைக்கலாம், இவங்க என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கும். இவங்க என்ன ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா போதும், இவங்க ஒரு சைன் மட்டும் போட்டிருந்தா போதும், என் வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய நாள் மனுஷங்களை நம்பி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இவங்களோட சப்போர்ட் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும், இவங்க என்ன கைப்பிடிச்சு மேல தூக்கி விட்டு இருந்திருக்கலாம், இவங்க நினைச்சா எனக்காக பண்ணி இருந்திருக்கலாம் இப்படின்னு சொல்லி நிறைய நாள் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா புலம்பி புலம்பி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருப்போம். ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை விசேஷமாய் கொடுக்கிறார். உன்னுடைய வலது கையை நான் பிடிக்கிறேன், மனுஷங்களோட கை உன்னை தூக்கி விட வேண்டாம்ப்பா, என் கை உன்னை பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் வலது கையை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரா தான் சொல்றாரு. நீ என்ன பிடிச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் கையை பிடிக்கிறேன் அப்படிங்கறத ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஏன்னா மனுஷங்க உங்களை தூக்கி விட்டாங்க, உங்களை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் அந்த டைரக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். அவங்க கூட்டிட்டு போற டைரக்ஷன் ஆண்டவரோட சித்தத்தின்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு வகையில நம்ம ஆண்டவரோட சித்தத்தை விட்டு தாண்டி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். செகண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க உங்களை கேலி செய்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னாலதான் நீ மேலே ஏறி வந்த, என்னாலதான் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க முன்னாடி உங்களை கேலி செய்யறதுக்கான ஒரு காரியமா கூட அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க நம்ம ஆண்டவர் அவரோட கரம் நம்மளை பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா தெளிவான ஒரு டைரக்ஷனா இருக்கும். யாரும் நாளைக்கு சொல்ல மாட்டாங்க, நீ என்னால மேலே ஏறி வந்தன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் சொல்லுவோம், என் ஆண்டவரால தான் நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன், நான் இன்னைக்கு ஆண்டவரால தான் நல்லா இருக்கேன், அவர் என் கையை பிடிச்சனாலதான் இன்னைக்கு என் சூழ்நிலை நல்லா மாறி இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என் கையை பிடிங்க, நீங்க என் கையை பிடித்து எனக்கான டைரக்ஷனை இன்னைக்கு நீங்க எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மள சரண்டர் பண்ணி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ரெண்டாவது தேவன் அந்த இடத்துல சொல்றாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, பயம் நமக்கு வாரதே முதலாவது வருகிறது. ஒரு விஷயங்களை குறித்து நம்ம நினைக்கும் போது பயம் தான் முதலாவது நமக்கு வரும். அந்த பயம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆண்டவரோடு நம்ம கிட்டி சேர முடியாதும், ஆண்டவர் என்ன சித்தம் நமக்கு வைத்திருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாதும். ஏன்னா அந்த பயத்தினாலே நம்ம இனி என்ன ஆகும் ஏதாகுங்கிற அந்த ஒரு இதுல பயந்து போய் நம்ம இருப்போம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்லி என்ன செய்றாரு எனக்கு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதத்துல நமக்கு 1ஆம் தேதி கொடுத்ததுமே பயப்படாதேங்கிறதான் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப பயப்படாம நம்ம இருக்கும்போது எந்த ஒரு காரியமானாலும் தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள என்ன செய்யணும் வரணும். எதை குறிச்சோ யாராவது ஒரு காரியங்கள் சொன்ன உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படியா பரவாயில்ல, கர்த்தர் இருக்காரு பார்த்து கொள்வாருங்கிற அந்த ஒரு விசுவாச வார்த்தையை என்ன செய்யணும் நம்ம சொல்லணும். அந்த பயத்துக்கு நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, இடமே நம்ம என்ன செய்யக்கூடாதும் கொடுக்க கூடாதும். பயம் கொடுத்தா வேற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியாதும், யோசிக்க முடியாதும், செயல்படுத்த முடியாது. எல்லாமே நமக்கு அப்படியே தடப்பட்ட மாதிரியே ஆயிரும். அதனால பயப்படாங்க. இந்த நாள்ல ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்ற இந்த ஒரு விஷயம் இதுதான், பயப்படாத அப்படிங்கறதான் தேவன் உங்களோடு கூட சொல்லுகிறார். மூன்றாவதா ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் இங்க சொல்றாரு அப்படின்னா, உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன், பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொன்னு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டிங்கா நான் உனக்கு நிக்கிறேன் அப்படிங்கறத ஆண்டவர் இங்க ரிமைண்ட் பண்றாங்க. இங்க பல பேருக்கு என்னன்னா, எனக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு, என் சூழ்நிலை நான் நினைச்சதை விட தலைமாத்தி ரொம்ப ஒரு வறண்ட நிலையில நான் இருக்கிறேன், வேலை இருந்தா தானே நான் என்னோட கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு வேலை இல்லை, நான் லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் என்ன சூழ்ந்திருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி பல பேர் இன்றைக்கு பலர் ஒரு கேள்வியோடு நான் இனிமேல் என்ன பண்ண போறேன், ஒரு நடுக்கடல்ல ஒரு படகு ஒரு டைரக்ஷனே தெரியாம நீந்த முடியாம
முடியாம அதை கொண்டு போக முடியாம கரைக்கு கொண்டு போக முடியாம தவிக்கிற ஒரு படகா நம்ம காணப்படலாம். கர்த்தர் இன்று உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, இந்த கடலை நீ தாண்டி கரைக்கு வரதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன், ஏன்னா நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன் அப்படிங்கறத ஆண்டவர் இங்க சொல்றாங்க. நிறைய பேர் நம்ம இஎம்ஐ குறிச்சு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் குறிச்சு நம்ம ரொம்ப கவலையோட இருப்போம். ஆண்டவர் சொல்றாங்க, நீ என் சமூகத்துல உட்காந்து நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி காரியத்தை வாய்க்க பண்ண போறேன், நான் உனக்கு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்க போறேன் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். நீங்க அவர் சமூகத்துல வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் இன்று உங்களுக்கு அதிகாலையில பதில் கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுறார். அவர் மத்தவங்க முன்னாடி நம்மள கையேந்திர சூழ்நிலை என்னைக்குமே விட மாட்டார். விடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நீ என்ன டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை உருவாக்குறார். இந்த சூழ்நிலை நம்ம சில விஷயங்கள் கத்துக்கணும். நம்ம சில விஷயங்கள் கத்துக்கிட்டா மட்டும்தான் சில உயர்வு வரும்போது நம்ம கரெக்டா நம்ம ப்ராப்பரா கன்சிஸ்டன்சியா இருப்போங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். அதனால இந்த ப்ராசஸை எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம இதற்கும் நன்றி ஆண்டவரே, இதற்கும் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகும் பொழுது ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சு நமக்கான கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போவார். அந்த டைரக்ஷன்லயுமே சில பயமுறுத்தக்கூடிய பள்ளத்தாக்குகள் காரிருள்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு கரெக்டான டைரக்ஷன்ல கூட்டிட்டு போறேன், நீ தனியா இல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உரைக்கிறார். இந்த 3 காரியத்தை நீங்க இன்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த 3 விஷயத்த நம்புறேன், நீங்க என் கூட துணை நிற்க போறீங்க, என் கையை பிடிக்க போறீங்க, நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா என் கூட வர போறீங்க, நான் பயப்பட மாட்டேன் இப்படிங்கிற விஷயத்த நீங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா வார்த்தைகளால் நீங்க அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை இந்த நாள்ல கண்டிப்பா காண செய்வார். அதனால நீங்க இப்போ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களோடு கூட இணைந்து ஜெபிங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏசப்பா, இந்த நாளையும் ஆண்டவர் ஏசப்பா நாங்கள் கூடிப்பா உடைய சமூகத்துல வருகிறோப்பா. அப்பா, இந்த நாளில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா, அப்பா நீர் எங்க வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறீரப்பா, பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா, நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வீடியோவை யார் யார் எந்தெந்த பிள்ளைகள் அப்பா இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தாவே, அப்பா அந்த பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டத்தோடு பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே ஏசப்பா, அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா நீங்க அப்பா ஒரு விசையாக இறங்கி கர்த்தாவே, எனக்கு யாருமே இல்லையே, என் கரத்தை பிடிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை ஏசப்பா நான் பிடிப்பேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுக்கிறீர் ஏசப்பா. நீங்க ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்தப்பா ஆண்டவரே ஏசப்பா, அவங்களோட பிரச்சனைகளில் இருந்தப்பா அப்பா நெருக்கங்கள்ல இருந்து கர்த்தாவே நீர் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறப்பா. எங்க பார்த்தாலும் கடன் கடன் என்று சொல்லி அப்பா நிறைய பிள்ளைகள் கடனுக்குள்ள மாட்டி கர்த்தாவே, அப்பா அது எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல என்று சொல்லி கர்த்தாவே கடனினால ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்கப்பா. அப்பா வருகிற வருமானம் ஃபுல்லும் ஆண்டவரே கடன்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா வட்டி என்று சொல்லி போயிட்டே இருக்குதுப்பா. அப்பா வீட்டுக்கு கூட அவங்களால சாப்பிட முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் தகப்பனே. அப்பா அந்த கடன் நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் கடன் அப்பா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளையாக நீர் ஒவ்வொருவருடைய அப்பா கைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உங்க செய்யற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளப்பா பல விதமான ஜெப விண்ணப்பங்களோடு பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருப்பாங்கப்பா. ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிற ஏசப்பா நீர் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டுமாய் தகப்பனே. அப்பா சமாதானம் இல்லாமலும் சந்தோஷம் இல்லாமல் ஏசப்பா எத்தனையோ பிள்ளைகள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு அன்பாய் ஒரு வார்த்தை சொல்ல ஆள் இல்லை அப்பா ஆண்டவரே. அப்பா எவ்வளவு ஏக்கங்களோடு கூட இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா தனிமையில இருக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவரே. அவர் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க அவர்களுக்கு கூட இருந்தப்பா ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு துணை நின்று கர்த்தாவே அவர்களை ஒவ்வொருவரை கர்த்தாவே அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் கர்த்தாவே. அப்பா நீங்க அவர்களுக்கு அப்பா வேண்டிய சமாதான சந்தோஷத்தை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நிறைவாய் கொடுக்க வேண்டுமாய் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்பா என்னென்ன பிரச்சனைகளோடு பிள்ளைகள் இந்த வேலையில ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. இன்றைக்கு ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதற்காய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக வலது கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறதற்காக பயப்படாதே என்று சொல்லி கூட இருக்கிறதற்காக துணை நிற்கிறதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்தே நாளை பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தின் நாளாய் கர்த்தர் தாமே கரத்தை பிடித்து பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த
பயன்படுத்துறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை வலது கையை பிடித்து அவர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை நீங்க அடிக்கடி போட்டு கேட்டுக்கொண்டே இருங்க. கண்டிப்பா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து அவர் உங்களோடு கூட பேசி உங்களை வழி நடத்துவார். இந்த ஜெபம் பாத்தீங்கன்னா அதிகாலை ஜெபம் நம்ம தினமும் காலையில 5:30 மணிக்கு நம்ம டெய்லி நம்மளோட சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா சாயந்தரம், அதாவது 7 மணிக்கு நம்ம நார்மலான மெசேஜஸ் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம். அதாவது திங்கள், புதன், வெள்ளி அப்படிங்கிற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க அதையும் தொடர்ந்து பாருங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். விசுவாச வாழ்க்கையில பலப்படுத்துறதுக்கான ஒரு மெசேஜஸா அந்த காரியங்கள் காணப்படும். அதனால நீங்க அதை பார்க்கும் பொழுது உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதை நீங்க கரெக்ட் பண்ணி ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம எப்படி தயார்படுத்தணுங்கிற காரியங்கள் தான் நம்ம அங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த வீடியோஸும் பாருங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். புதுசா நீங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா டெய்லி நம்ம அதிகாலையில நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஈவினிங் 7 மணிக்கு போஸ்ட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஜெபம் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆசீர்வாதம் பெறுவாங்க. யார் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ தேவன் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க உங்களால முடிந்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.